Hi friends, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு 5 சிஸ்டம் பாயிண்ட், முக்கியமான 5 சிஸ்டம் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 சிஸ்டம் பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் 100% நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ்னு ஒரு லெவலுக்கு நம்மளால் போக முடியும். அது என்னென்ன 5 சிஸ்டம் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தி 100% ப்ராடக்ட் யூசர். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் பார்த்தோம்னா நம்ம வந்து, அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்குன்னு என்னது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 100% நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். மேபி அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எப்படி நம்மளுக்கு ரிவ்யூ தருது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கணும். தென் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வெப்சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எங்கே எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும், எப்படி வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணணும், எப்படி பீப்புளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், தென் வந்து எப்படி நம்மளுக்கு இன்கம் வரும், ஸோ எவ்வளோ டிடிஎஸ் நம்மளுக்கு பிடிக்கிறாங்க, எப்படி மேபி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ தென் இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது, ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் எங்கே இருக்கும், இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் உள்ள எல்லா விஷயத்தை பற்றி நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பி 100% ப்ராடக்ட் யூஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன பண்ணால் நம்ம 100% நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லா ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் 100% யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபெய்த் நம்மளுக்கு வரும். ஸோ அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மற்ற பீப்புளுக்கு நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பீப்புளுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, சம்திங் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டவுட் கேட்குறாங்க உங்கள் வெப்சைட்டில், மேபி உங்களோட ஏர்னிங்ஸ் எடுத்து காட்டுங்க, இல்லை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரில, இருங்க என்னோட அப்ளைண்ட்டை நான் கேட்டு சொல்கிறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு பீப்புளுக்கு பிளான் காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி 100% நாலேஜ் என்ன பண்ணுவீங்க, டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, செகண்ட் முக்கியமான சிஸ்டம் பாயிண்ட் என்னன்னா ரீட் புக்ஸ். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்னது புக்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் மக்கள், ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, நம்ம வந்து காமனாகவே என்ன பண்ணணும், புக்கு ரீட் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட்ஸ். ஸோ அந்த ஹேபிட்ஸை என்ன பண்ணீங்க, டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு ஆத்தரோட 30 to 40 இயர் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன புக்கில் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக்கை ரீட் பண்ணுறப்போ அவங்களோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன புக்கு தேவையோ அந்த மாதிரி எல்லா புக்கும் என்ன பண்ணுங்க வாங்கி ரீட் பண்ணுங்க. ஸோ உங்கள் லெவலுக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புக்கை என்ன பண்ணுங்க வாங்கி ரீட் பண்ண பாருங்க. தென் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ச் மோட்டிவேஷனல் வீடியோஸ். அதாவது மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஏன் நம்ம மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளே என்னது ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிறது, ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு நம்மளுக்கே ஒரு சின்ன ஒரு புஷ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுற நம்மளே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம். ஸோ இது யூடியூப்ஸில் உங்களுக்கே தெரியும் நிறைய அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணுங்க, அந்த வீடியோஸ் பாருங்கள். வேறு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் கம்யூனிகேஷன் வித் யுவர் சக்ஸஸ்ஃபுல் அப்ளைன்ஸ் அண்ட் டவுன்லைன்ஸ். அதாவது என்ன பண்ணுங்க, டெய்லி உங்களோட அப்ளைன்ஸ், அதாவது சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பாங்க, சக்ஸஸ்ன்னு நம்ம வந்து ரொம்ப ஹை லெவல் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லாமல், ஸோ ரெகுலராக என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ணாலும், ஸோ ஆக்டிவாக இருப்பாங்களா அப்ளைன்ஸ், ஸோ அவங்களோட என்ன பண்ணுங்க ரெகுலர் என்ன பண்ணுங்க கம்யூனிகேஷனில் இருங்க. ஸோ உங்களோட டீம்மேட்ஸும் என்ன பண்ணுங்க ரெகுலர் கம்யூனிகேஷன் இருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுவேன். 5 பாயிண்ட்டும் முக்கியம், அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா இது. ஏன்னா உங்களோட அப்ளைனோட நீங்கள் கான்டாக்டில் இருக்கிறது தான். ஸோ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஸோ அவங்க எப்படி டீம்லாம் டெவலப் பண்ணாங்க, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நம்ம என்னது பண்ணாமல் நம்மளோட பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். அதுக்கும் உங்களோட டவுன்லைன்ஸோட என்ன பண்ணுங்க, அதாவது உங்கள் டீம்மேட்ஸோட ரெகுலர் கம்யூனிகேஷன் இருக்குது. அப்போ தான் டீமே என்ன பண்ணலாம், டீமில் என்னென்ன ஒர்க்கு போகுது, ஸோ எப்படி டீம் என்ன டெவலப் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ட்ரைனிங், இதெல்லாம் எப்போ நம்ம தெரியும்னா நம்மளோட டீம்மேட்ஸோட ரெகுலர் கம்யூனிகேஷன் இருக்கிறது தான் தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் மிஸ் எனி மீட்டிங்ஸ். அதாவது எந்த ஒரு மீட்டிங் என்ன பண்ணாங்க மிஸ் பண்ணாது. அதாவது இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணா நம்ம வெளியே எந்த ஒரு மீட்டிங் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இப்போ மேபி என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஜூம்னு ஒரு வீடியோ கால் மூலமாக என்ன பண்ணுறாங்க எல்லாருமே மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட அப்ளையன்ஸாக இருக்கட்டும், உங்களோட டீமில் இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங்ஸ் என்ன பண்ணாங்க நீங்கள் மிஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா மீட்டிங்கும் என்ன பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா எல்லா மீட்டிங்லையும் சேம் கண்டென்ட்டை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லா மீட்டிங்ஸும் என்னது புது விஷயத்த அவங்க சொல்கிறப்போ, மீட்டிங்கில் உள்ள ஒரு 2 hours 3 hours அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஸோ 2 hours 3 hours நம்மளுக்கு புரிய போகிறது கிடையாது. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த சின்ன பாயிண்ட் வந்து நம்ம ஒட்டுமொத்த பிஸ்னஸே என்ன பண்ணுறோம் க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, எந்த ஒரு மீட்டிங் என்ன பண்ணாங்க மிஸ் பண்ணாதீங்க. எல்லா மீட்டிங்கும் என்ன பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப, ஏன்னா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய பீப்புளை என்ன பண்ணலாம் மீட்டிங்கில் மீட் பண்ணலாம், நிறைய பீப்புள் பார்க்கலாம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க, அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறது மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. இது வந்து 4th பாயிண்ட். ஒரு லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஓகேப்பா நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ராடக்ட் யூஸராக இருக்கேன், புக்ஸ் எல்லாமே படிக்கிறேன், வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன், எல்லா என்னோட அப்ளைனோட என்னோட டவுன்லைனோட கம்யூனிகேஷன் இருக்கேன், எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஓகே இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நான் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணல. அதே ரெகுலராக நான் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணல. அப்படி நம்ம பண்ணலைன்னா இந்த 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுறது எனக்கு யூஸ்லெஸ் பண்ணலாம், எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளோட டீம்மேட்ஸை நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறது டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இது எல்லாமே லேர்ன் பண்ணுறோம். ஸோ இது லேர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரெகுலராக என்ன பண்ணுங்க, இந்த டீமில் என்ன பண்ணுங்க, உங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுங்க ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி. மேபி ஆக்டிவிட்டினா என்னென்னா ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், ஃபாலோ த்ரூவாக இருக்கலாம், ஸோ இல்லை மீட்டிங்ஸ் எடுக்கிறதா, இல்லை பீப்புள் வந்து உங்கள் டீம்மேட்ஸை ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கலாம். சம்திங் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு எனக்கு 2-3 ஆக்டிவிட்டி என்ன பண்ணுங்க மினிமம் பேசிஸில் பண்ண பாருங்க. ஏன்னா இப்போ வந்து கொரோனா டைமில் எல்லாரும் வீட்டில் இருப்போம், எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன மோர் தென் என்ன நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா யாருமே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் மோர் தென் என்ன டைம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலாம், ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ண பண்ணலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் என்னன்னா நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆகிறதுனா ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பாயிண்ட்லாம் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அப்கமிங் வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்னையை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோட சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். அந்த லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் என்னையை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.